வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நிறைய பேருக்கு வந்து சாந்தமான தெய்வங்களை வணங்க பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு வந்துங்க அந்த ஆக்ரோஷமான உக்ரமான தெய்வங்களை வணங்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா சாந்தமான தெய்வங்கள் நம்ம கேட்டது செய்வாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் உக்ரமான தெய்வங்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன், நீங்கள் கேட்குறத விட அதிகமாக செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்துங்க நீங்கள் கேட்ட உடனே கொடுப்பாங்க. அதுதான் துடியான தெய்வங்கள்னு சொல்கிறது. இப்போ முத்தாரம்மன் கூட ரொம்ப அந்த அம்மா யூடியூப்பில் நிறைய முறை அந்த சடை போட்டு நிறைய வேஷங்கள் போட்டு வரதை பார்க்கும்போது, ஆத்தா எனக்கு இது செய்யுமா அதை செய்யுமா நான் கேட்டிருக்கேன். அந்த அம்மா எனக்கு நிறைய செஞ்சுருக்கு. அதனால தான் முத்தாரம்மனை ஒரு முறையாவது நம்ம போய் பார்க்கணும் ரொம்ப ஆசைங்க. அதே மாதிரி தில்லை காளி அந்த அம்மாவை கூட நிறைய முறை வேண்டியிருக்கேன், நடந்திருக்கு. ஆத்தா உன்னை ஒரு முறையாவது வந்து பார்க்க வச்சிருேம்மா அப்படின்னா, அதே மாதிரி அந்த டூர் மூலிமா போய் அந்த அம்மாவை பார்த்தேன் நான். துடியான தெய்வம்னா சக்தி, அதீத சக்தி கொண்ட தெய்வங்க தில்லைக்காளி. அந்த அம்மாவை பார்த்தோமா, இப்போ ஒரு காளி கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோ, அந்த அம்மாவை போய் பார்க்கும்போதே அந்த கண்ணை பார்க்கும்போதே உடம்பெல்லாம் சிலிர்க்கும் நம்மளுக்கு. ஆத்தா இவ்வளோ சக்தி கொண்டவளாக இருக்கிற நீ, எனக்கு ஒன்று செய்ய மாட்டேறியா ஆத்தா, நான் இவ்வளோ நாள் வேண்டனே அம்மா, நீ மாட்டு கம்முன்னு இருக்கிய தாயே அப்படின்ட்டு நம்ம அந்த அம்மாட்ட சண்டை போட்டு உரிமையாக அந்த அம்மாட்ட கேட்கும்பொழுது, நீங்கள் கேட்டதுக்கு விட 10 மடங்கு 1000 மடங்கு செய்வா. காளியும் சரி, அங்காள பரமேஸ்வரியும் சரி, உக்ரமான தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் மட்டும் சொல்லுங்க. ஆண் தெய்வங்களான காவல் தெய்வங்கள் கூட நீங்கள் துடியாக போய் எனக்கு இது மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, இது நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எலுமிச்சம்பழம் சொறி வரதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அவங்களுக்கு உடனே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மாதம் கூட அவங்களுக்கு வேணாங்க. துடியான தெய்வங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே நடந்துடும் அவங்க வேண்டுற வேண்டுதல். அந்த மாதிரி அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, உக்ரமான தெய்வங்களுக்கு எப்பவுமே சக்தி அதிகம். அதே நேரத்தில் நம்ம கேட்ட உடனே கொடுக்குறதும் அவங்க தான். அதனால் உக்ரமான தெய்வங்களை பார்த்து பயப்படாதீங்க. நன்றி.